யூடியூப் தமிழ் சேனலுக்கு ஏற்ற திருமல்ஸ் கிருஷ்ணா அவதார் ஸ்டோரி. யூடியூப் தமிழ் சேனலுக்கு ஏற்ற திருமல்ஸ் கிருஷ்ணா அவதார் ஸ்டோரி. கன்சன் ஒரு கொடூரமான அரசன் ஆத்திரத்துடன் நிற்கிறான். வானத்தில் இருந்து ஒரு தெய்வீக குரல் எதிரொலிக்கிறது. தேவகியின் 8வது குழந்தை உன்னை அழிக்கப் போகிறாள். கஞ்சனின் முகத்தில் பயமும் கோபமும். தமிழில் ஆவணி குரல். தர்மம் சிதைந்தது. கஞ்சன் என்ற கொடுங்கோலன் ஆட்சி செய்தான். ஆனால் ஒரு தீர்க்க தரிசனம் அவனை அழிக்கப் போகிறான். அவனுடைய சகோதரியின் 8வது குழந்தை. சிறைச்சாலையில் மழை, இடியுடன் ஒரு பிரகாசமான குழந்தை பிறக்கிறார். கிருஷ்ணர். தேவகியும் வசுதேவனும் தொழுகின்றனர். சங்கிலிகள் தானாகவே உடைந்து விழும். சிறை கதவு திறக்கிறது. திரை முழுவதும் தெய்வீக ஒளி. இடியும் மழையும் நடுவே சிறையில் பிறந்தார் கிருஷ்ணர். திருமாலின் அவதாரம். மழை பெருக்கில் வசுதேவன் ஒரு கூடையில் குழந்தை கிருஷ்ணரை தூக்கிக் கொண்டு யமுனையை கடக்கிறார். நீர் இருபுறமும் பிளவுபடும். மேலே நாகம் குழந்தையை பாதுகாக்கிறது. ஸ்லோ மோஷன். தமிழில் யமுனையை கடந்தார் தந்தை வசுதேவன். அந்த குழந்தை தர்மத்தை மீட்டெடுக்க வந்தவர். கிருஷ்ணர் பசுக்களோடு விளையாடுகிறார். வெண்ணெய் திருடுகிறார். பசுக்களை மேய்க்கிறார். கிராமத்து மக்களுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார். யசோதா வளர்த்தாள். ஆனால் அவர் ஒரு சாதாரண குழந்தை அல்ல. இளமையிலுள்ள கிருஷ்ணர் ஒரு விரலால் கோவர்த்தன மலையை தூக்குகிறார். மக்கள் அவரடியில் பாதுகாப்பாக நின்றுள்ளனர். வானில் மழை. கிருஷ்ணரின் முகத்தில் அமைதி. ஒரே ஒரு விரலால் மலை தூக்கியார் கிருஷ்ணர். யமுனை ஆற்றில் கிருஷ்ணர் பாம்புகளினின் நாகபாகைகளில் நடனமாடுகிறார். தண்ணீர் சிதறுகிறது. கிருஷ்ணரின் உடலில் பிரகாசமான தெய்வீக ஒளி. பாம்பின் மீது நடனம். கலியனுக்கு கிருஷ்ணர் ஒரு பாடம் புகட்டினார். கிருஷ்ணர் மற்றும் பலராமர் மதுராவின் நகர்வாசல் வழியாக நுழைகிறார்கள். மக்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். அரண்மனையில் கன்சன் கவலையுடன் பார்க்கிறார். மதுராவிற்கு திரும்பினார் கிருஷ்ணர். மாமனை சந்திக்கு. அரண்மனையின் நுழைவாயிலில் கிருஷ்ணர் மற்றும் கன்சன் இடையே வீரப்போர். இறுதியில் கன்சன் தரையில் வீழ்கிறான். மின்னலுடன் திருவொளியில் கிருஷ்ணர் நிற்கிறார். கொடிய கன்சனை வீழ்த்தினார் கிருஷ்ணர். மக்கள் விடுதலை பெற்றனர். குருக்ஷேத்திர போர்க்களம். கிருஷ்ணர் அர்ஜுனனின் இரதச் சாரணனாக இருக்கிறார். அவர் பகவத்கீதையை அறிவுறுத்தும்போது அவரது விஸ்வரூபம் தோன்றுகிறது. சூரிய ஒளி. யுத்த மைதானம். தெய்வீக அழகு. பகவத்கீதையை அருளிய பரமன். தர்மத்தின் பேராசான். குழந்தை கிருஷ்ணர், இளம் கிருஷ்ணர், போராளி கிருஷ்ணர், ஆசான் கிருஷ்ணர் அனைத்தும் மாறி மாறி காட்சியளிக்கின்றன. கடைசி காட்சி கிருஷ்ணர் தெய்வீக ஒளியில் ஒளியடைவார். பின்னணியில் புல்லாங்குழல் இசை. அவர் கிருஷ்ணர் திருமாலின் அவதாரம். தர்மத்தின் பாதுகாவலன்.